வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே நமக்கு என்ன ஒரு உத்வேகம் தோன்றும் அப்படின்னா, இந்த கணம் முதல், இந்த வாரம் முதல், இந்த மாதம் முதல், ஏன் இந்த வருஷம் முதல், வாழ்க்கை முழுவதும் அப்படி கூட வச்சுக்கங்களேன், நாம் உற்சாகத்தோடு இயங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. எந்த தொழில் செய்கிற போதும் ஈடுபாட்டோடு செய்கிற போது அதில் ஒரு தனி அழகு மிளிரும். சமையல் பண்ணுறது கூட ஆயக்கலைகள் 64 சமையலும் ஒன்று தான். அதை ஈடுபாட்டோடு செஞ்சு மகிழ்ந்து பரிமாறுற போது தான் அதனுடைய வாசமும் அந்த சுவையும் நம்ம சேரும். அப்போ நாம் எதையும் உற்சாகத்தோடு உள்வாங்கிக்கிடுவோம். இந்த மண்டே மோட்டிவேஷனில் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அதாவது இந்தியாவுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்து கேள்வி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தாங்க தெரியுது. ஒருவேளை என்னுடைய தேடுதல் கம்மியோ என்னமோ தெரியல. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். தேசிய கீதத்தை எழுதியவர், கீதாஞ்சலிக்காக அவருக்கு கிடைத்தது. அடுத்து வானமும் கடலும் ஏன் நீல நிறமாக இருக்கின்றன என்று ஆராய்ச்சி செய்த இயற்பியல் விஞ்ஞானி ஆகிய சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இன்னொருத்தருடைய பேரே நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் சுப்பிரமணியன் சந்திரசேகரன் என்று அழைக்கப்படுகின்ற நட்சத்திரங்களின் விஞ்ஞானி என்ற அடைமொழியோடு கூடிய ஒரு பெருமகனார். இவர் யார், ஏன் இவரை பற்றி நமக்கு பெருசாக தெரியல? பாடங்களில் படிச்சிருப்போம். ஆனால் இவருக்கான அடையாளங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது? இப்போ உதாரணமாக ஒரு இயற்பியல் கூடம் அல்லது விண்வெளி பற்றிய ஆய்வு இதுகளில் இவங்களுடைய பேர் இருந்தால் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் நம்மளை என்ன செய்யும்னா ஈர்க்கும். இது யார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ நம்ம பார்த்த இவர் 1910ஆம் ஆண்டு லாகூரில் பிறக்கிறார். ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் இந்தியா என்கின்ற அந்த நிலையில் இவருடைய தந்தையார் பெயர் சுப்பிரமணியன், தாயார் சீதாலட்சுமி. இவங்களோட பிறந்தவங்க பலர், அதாவது சகோதரர்கள் 3 பேர், சகோதரிகள் ஒரு 6 பேர். பெரிய குடும்பம். இவங்க முதல்ல லாகூரில் இருந்துட்டு பிறகு சென்னையை நோக்கி வர்றாங்க. சென்னையில் இவர் அங்கே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியிலேயே பள்ளியில் படிச்சுட்டு பிறகு சென்னையில் இருக்கிற மாநில கல்லூரியில் தான் தன்னுடைய இளமையில் பட்டத்தை முடிக்கிறார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவருடைய அந்த இளம் வயது இவர் படிப்பாளியாக இருந்தபோது தான் ஒருவர் இந்தியாவில் நோபல் பரிசு பெறுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, சர் சி.வி. ராமன். அவர் யாருன்னு கேட்டால் இவருடைய சித்தப்பா, அப்பா கூட பிறந்தவர். இப்போ தன்னுடைய சித்தப்பா நோபல் பரிசு வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த குடும்பமே மகிழுது. அப்போது இவருக்குள்ளேயும் ஒரு விதை விழுகுது. என்ன விதை? நாமும் இவரை போல ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி இவர் படித்து கொண்டிருந்த காலத்தில் லண்டன்லேருந்து வந்த ஒரு பேராசிரியருடைய அருமையான அறிவியல் பேச்சும் கலந்துரையாடலும் இவரை ஈர்த்தன. இவரும் அவரோடு சேர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். பிறகு இவருக்கு அரசாங்க உதவியோடு கூடிய ஸ்காலர்ஷிப் கிடச்சி லண்டனுக்கு படிக்க போனார். சீனிவாச ராமானுஜத்துக்கு பிறகு ராயல் சொசைட்டியினுடைய அந்த சிறப்பு பரிசை விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய சுப்பிரமணியன் சந்திரசேகரன் தான். இவர் அதிக நாட்கள் தன்னுடைய வாழ்நாளில் கழித்தது அமெரிக்காவிலும் லண்டனிலும் தான். குறிப்பாக அமெரிக்காவில் இவர் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பணியில் கடுமையாக உழைத்து பெருமை பெறுகிறார். குறிப்பாக நட்சத்திரங்களை பற்றி இவருடைய ஆய்வு, அதாவது நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம், பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம், இவற்றையெல்லாம் இவர் பெரிய பெரிய டெலஸ்கோப்புகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய
ஆராய்ச்சியின் மூலமாக துல்லிதமாக கணக்கிட்டார். அதனால தான் அவர் நட்சத்திரங்களின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தகைய பெருமையோடு 1983ஆம் ஆண்டு இவரோடு சேர்ந்த இன்னொரு விஞ்ஞானியும் சேர்ந்து இருவருமாக அந்த ஆண்டுக்குரிய நோபல் பரிசை பெறுகிறார்கள். எப்படி சர் ராமனுடைய அந்த நோபல் பரிசுக்கான தியரி எதுவாக இருந்ததுன்னு சொன்னால், சூரியனுடைய கதிர்களில் அதிகமான நீளத்தை பெறக்கூடிய கதிர் ஊதா நிற கதிர்தான். அதனால்தான் கடலும் வானமும் நீல நிறமாக இருக்கிறது என்று அவர் ஆய்ந்து முடிவெடுத்தார். ஒரு செய்தி கூட நான் படித்தேன். விவேகானந்தர் சென்னையில் தங்கியிருந்த போது மாணவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார். அப்போது ஒரு கல்லூரி மாணவரிடத்திலே விவேகானந்தர் கேட்டாராம், கடலும் வானமும் ஏன் நீல நிறமாக இருக்கின்றன? இதை விஞ்ஞான ரீதியாக கேட்டால் அது சர் ராமன் பதில் சொல்வார். அந்த மாணவர் எப்படி சொன்னார் தெரியுமா? கண்ணனின் நிறம் ராமனின் நிறம் நீல நிறம் ஆதலால் கடலும் வானமும் நீல நிறமாக இருக்கின்றன. அப்படி சொன்ன அந்த இளைஞர் தான் மூதறிஞர் ராஜாஜி என்று அவருடைய வரலாற்றிலே நான் படித்திருக்கிறேன். சரி, இது இருக்கட்டும். இப்போ இந்த நோபல் பரிசு பெற்ற நம்முடைய விஞ்ஞானி சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள் பல்லாண்டு காலமாக தன்னுடைய பணியில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். பிறந்தது லாகூர், படித்தது சென்னை, கல்வி பயின்றதெல்லாம் லண்டன், அமெரிக்கா, பணி செய்தது அமெரிக்காவில்தான், குடியுரிமையும் பெற்றிருக்கிறார். அப்படி இத்தனை கனவுகளை தாங்கி அவர் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகள் மூலமாக இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே கருந்துளை தியரி என்று, பிளாக் ஹோல் தியரி, அதை பற்றிய செய்திகள், மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் விஞ்ஞானிகள் ஆராய்கின்ற அத்தனையையும் அவர் தன்னுடைய குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞான குறிப்புகளில் எப்படி சூரியனுடைய அந்த குதிரை 7 குதிரைகளை கொண்ட ரதத்தை சூரியன் ஓட்டி வருவதாகவும், அந்த சூரியனுடைய தேர் ஒற்றை சக்கரமுடையதாகவும் இருக்கிறது என்று நாம் புராணங்களில் படிக்கிறோம். வழக்கம் போல புராணங்களை கேலி செய்கிறோம். சூரியனாவது குதிரையில் வருவதாவது என்று. இப்படி யோசித்து பாருங்கள், அந்த 7 குதிரைகள் தான் 7 நிறங்கள். அந்த ஒற்றை சக்கரம்தான் சூரியனுடைய பயணத்துக்குரிய செயல்பாடு என்று ஒருபுறம் புராணம் ஒருபுறம் அறிவியல் என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் நமக்கு பல உண்மைகள் புரிகின்றன. இவ்வாறாக தன்னுடைய வாழ்நாளில் பல சாதனைகளை செய்து தன்னுடைய சித்தப்பாவைப் போலவே தானும் நோபல் பரிசு பெற வேண்டும் என்று முயன்று சாதித்து காட்டிய ஒரு மாபெரும் விஞ்ஞானிதான் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்கள். இதை நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டால் வேலைக்காக, சம்பளத்துக்காக, அதுபோக ப்ரமோஷனுக்காக என்று நாம் சொல்லுவோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய கல்வி, உலகத்திற்காக என்ற எண்ணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த உலகத்தில் எத்தனை விருதுகள் இருக்கின்றனவோ அத்தனை விருதுகளையும் நம்மால் பெற முடியும். விருதுகளை நோக்கி இல்லை வாழ்க்கை, ஆனாலும் விருதுகள் நம்மை நோக்கி வந்து சேரும் நம்முடைய கடும் உழைப்பால். உழைப்பை உறுதியாக்குங்கள், அந்த உறுதியோடு சேர்ந்து பயணத்தை தொடங்குங்கள். இலக்கு நம்மை நோக்கி நகர்ந்து வரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.